மாம்பழத்தை வச்சு ஈஸியாக ரவா கேக்கும் மைதா கேக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான். இது மெஷர்மெண்ட்டும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ரவை, 1 கப்பு மாம்பழம், 1/2 கப்பு சுகர், 1/2 கப்பு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், 1/4 கப்பு தயிர், அதான் இதோட மெஷர்மெண்ட்டு. 3ஐயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். ரவை கொஞ்சம் நல்லா மெத்துன்னு ஊறி வரணும் இல்லையா, அதுக்கோசரம் 10 நிமிஷம் வச்சுருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கேக் டின்னில் போட்டு பேக் பண்ணுறது தான். குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. அது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையிலலாம் இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் வீட்டிலையே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. பசங்களுக்கு கூட நீங்கள் ஈஸியாக சொல்லித்தரலாம், பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தான் இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போடணும். முதலே போட்டுறாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்பையும் கலக்கக்கூடாது. பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் எந்த கேக்காக இருந்தாலுமே ரொம்ப கலக்கக்கூடாது. டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி இது கார்ன்ஸ்டார்ச், அதாவது இது சோள மாவில் நல்லா ஒரு புரட்டி எடுத்துகிட்டு இப்படி போட்டு அதே ஒரு 2-3 தடவை கிட்டணும், அவ்வளோதான். இப்படி தூக்கி எடுத்து போட்டிங்கன்னா மெதுவாக தான் விழணும். தண்ணி மாதிரியோ தோசை மாவு பதத்துக்கோ விழக்கூடாது. அது வந்தால் சதன்னு போயிடும் கேக்கு. கீழே போய் உப்பாமல் உட்காந்துருது பார்த்தீங்களா, அது காரணம் அதுதான். ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது. எடுத்து போட்டால் அப்படி தட்டி விட்டால் தான் அது கீழே விழுகணும். அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு பண்ணிக்கோங்க. கேக் டின்னில் போட்டு மேலேயும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். நான் கடாயில் தான் வைக்கிறேன். இதை கடாயை ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டாண்ட் போட்டு மேலே வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் அந்த கடாயை திறந்து பார்க்கக்கூடாது. இதுவும் ஒரு டிப்பு தான். கடாயை திறந்து பார்க்கக்கூடாது. 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஒன்ஸ் தான் எடுத்து பார்க்கணும், வாசம் வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு மைதா கேக் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு தயிர், 1 கப்பு ஆயிலு, 1 கப்பு மேங்கோ பல்ப்பு, 3ஐயும் போட்டு நல்லா கலக்கணும். இது தான் கலக்கணுமே தவிர மற்ற அந்த பவுடர்லாம் போட்டிருக்கவும் ரொம்ப கலக்கக்கூடாது. நல்லா 3 கலந்ததுக்கப்புறம் 1 கப்பு மைதா போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 கப்பு ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சலிச்சிடலாம். இது கண்டிப்பாக சலிக்கணும் நீங்கள். பாருங்க, நல்லா சலிச்சதுக்கப்புறம் அதையுமே கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் கிண்டி விட்டால் போதும். ஏன்னா பேக்கிங் சோடாலாம் போட்டோம் இல்லையா, எனக்கு லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இது நான் எங்கள் வீட்டில் அகாரோ ஓடிஜி அதில் வச்சு காமிக்கிறேன், ஓவனில். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவன் அது. அதில் நிறைய டிஷ் நான் பண்ணியிருக்கேன். 1 by 1 நான் வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ப்ளீஸ். நல்லா கலந்துடணும். இப்படிதான் லைட்டாக ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் பண்ணணும். திருப்பி நடுவுலலாம் பண்ணக்கூடாது. இங்கேப்பா நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு ஓவனில் வச்சிங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சா போதும். 180 டிகிரியில். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போன வருஷம் நான் ஒரு ஓவன் வச்சுருந்தேன். அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. அகாரோ ஓடிஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி போட்டதுக்கப்புறம் லைட்டாக தட்டி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. லேசாக ஈவனாக தட்டி விட்டுட்டு மேலே கார்னிஷிங்க்கு இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி பாதாம் எல்லாம் போட்டுக்கலாம். இதே கொஞ்சமாக சோள மாவில் புரட்டி போட்டிங்கன்னா உள்ளே போய் தங்காது, கீழே போய் செட்டில் ஆகிரும். இப்படி போட்டிங்கன்னா மேலேயே நிற்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு வச்ச கடாயில் வச்ச இதுவும் ஆயிடுச்சு, ரவா கேக்கும். கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இது ஓவனில் வச்சதை காமிக்கிறேன். இதுவும் நல்லா ஆயிடுச்சு. மேலே கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட்டாக மேங்கோ ஸ்மூத்தி, மேங்கோ லஸ்ஸி எல்லாம் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஒன்றுனா கட் பண்ணி காட்டுறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே போட்டு பண்ணி பாருங்கள். அடிக்கடி பண்ணுவீங்க இந்த ரவா கேக்கை நீங்கள். மைதா கேக் வேணாம், கான்சியஸாக இருக்கிறவங்க, ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க இந்த ரவா கேக்கை அடிக்கடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 மாதம் வரைக்கும் கூட கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.